காந்தம்மா அவங்களது ரொம்ப ஏழை குடும்பம். அவங்க ஏதோ ஒரு கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. காந்தம்மா அவங்க ஒரு ஸ்லம் ஏரியால ரொம்ப சின்ன வீட்ல இருந்தாங்க. அதுவும் ரொம்ப குட்டியான வீடு. அந்த வீடு ரொம்ப சின்னதா இருக்கிறதுனால அந்த வீட்ல இருக்கிறவங்க நைட்ல தூங்கும்போது வாசல்ல மெத்தை விரிச்சு தூங்குவாங்க. பகல் என்னவோ நல்லாதான் இருக்கும். ஆனா குளிர்காலம் வேற. குளிர்காலத்துல வெளிய குளிர்ல தூங்கவே முடியாது. அத்த, இது குளிர்காலம் இல்லையா? நான் உங்களுக்காக ஒரு சின்ன ஸ்வெட்டரை பின்னிருக்கேன். இங்க பாருங்க, இதுல ரோஜாப்பூ டிசைன் வச்சிருக்கேன். குசுமா, ரொம்ப நல்லா இருக்குமா? ஆமா, உனக்கு எதுக்குமா இந்த மாதிரி தேவையில்லாத வேலை? எப்படியும் பகல் முழுக்க வெளிய போய் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுக்கிட்டு வர, நைட்டு தான் வர, வந்து கொஞ்ச நேரம் ஓய்வு எடுக்கிறது விட்டுட்டு ஏமா இதெல்லாம்? அத்த, போன வருஷம் குளூர்ல உங்களுக்கு ஒண்ணுமே முடியாம நீங்க குளூர்ல வெளிய நடுங்கிக்கிட்டே படுத்திருந்தீங்க. இந்த வருஷம் அந்த மாதிரி நிலைமை வரக்கூடாது அப்படின்னு தான் உங்களுக்காக ஸ்வெட்டரை பின்னிருக்கேனா. என்னவோம்மா, எல்லாரும் நாய் மாதிரி வேலை செஞ்சாலும் நம்மளால ஒரு வீட சொந்தமா வாங்க முடியாத நிலைமை. ஒரு பெரிய வாடகை வீடாச்சு, வாடகைக்கு போலாம் அப்படின்னு பார்த்தா எங்களால அதுவும் முடியல. எங்களை மன்னிச்சிருமா குசுமா. நீ பெரிய பணக்கார வீட்ல இருந்து என் பையனை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்துட்டேன். இங்க உனக்கு தூங்குறதுக்கு கூட வசதி இல்ல. எங்களுக்கே எங்களை நினைச்சா ரொம்ப அசிங்கமா இருக்கு. எல்லாம் எங்களோட விதி. ஐயோ அத்தை, நீங்க இத பத்தி யோசிக்க வேண்டிய கவலையே இல்ல. எதுக்காக நீங்க இப்படி யோசிச்சு கவலைப்படுறீங்க? நம்ம எல்லாரும் ஒரே இடத்துல உக்காந்து சாப்பிட்டுக்கிட்டு படுத்து தூங்குறது எவ்வளவு நல்லா இருக்கு. அது மட்டுமா, நீங்க எனக்கு என்ன குறை வச்சிருக்கீங்க? என்ன அம்மா மாதிரி பாத்துக்கிறீங்க. இதை விட ஒரு பெரிய சந்தோஷம், அதிர்ஷ்டம் வேற யாருக்காவது கிடைக்குமா அத்தை? சரிங்க அத்தை, எனக்கு நேரமாவது, நான் போயிட்டு வரேன். சரிம்மா, பார்த்து பத்திரமா போயிட்டு வா. குசுமா எல்லாரோடையும் எந்த சண்டை சச்சரவு இல்லாம நல்லபடியா வாழ்ந்துகிட்டு இருந்தா. அவளுக்கு எவ்வளவுதான் பிரச்சனை இருந்தாலும் எல்லாத்துலயுமே அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டு போய்கிட்டு இருந்தா. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் குசுமாவை ராஜேஷ் கூப்பிட்டான். குசுமா, குசுமா, சொல்லுங்க. அப்பா அம்மா வீட்ல இருக்காங்களா? இல்லங்க. ஏன் அப்படி கேக்குறீங்க? அப்பா அம்மா வீட்ல இல்லாதது நல்லதாச்சு. அவங்க இல்லாத டைம்ல தான் இந்த மாதிரி விஷயத்த பத்தி பேசணும். அவங்க இருந்தா அதை கேட்டு கவலைப்படுவாங்க. முந்தா நேத்து நான் டவுனுக்கு போயிருந்தப்போ வழியில உங்க அம்மாவை பார்த்தேன். அவங்க உன்னை பத்தி யோசிச்சு யோசிச்சு ரொம்பவே கவலைப்பட்டாங்க. நைட்டு நேரத்துல நம்ம 2 பேரும் வெளியே படுத்து தூங்குறத பத்தி யோசிச்சு ரொம்பவே கவலைப்பட்டாங்க. நம்ம 2 பேரையும் அவங்க வீட்லயே வந்து தங்கிக்க சொன்னாங்க. நம்ம 2 பேரையும் உங்க வீட்டுக்கு வர சொன்னாங்க. உங்க அப்பா கிட்ட அவங்க சம்மதம் வாங்குறாங்களாம். அப்படி இல்லைன்னா அவங்களே காசு கொடுத்து ஒரு புது வீட வாங்கிக்க சொல்லி நம்மள அங்க போய் தங்க சொன்னாங்க. சரி, அதுக்கு நீங்க என்ன சொன்னீங்க? நான் உங்களை பார்த்து என்னன்னு சொல்றது? நீ உங்க வீட்ல நல்லா வசதியா வாழ்ந்த பொண்ணு. இங்க நீ கஷ்டப்படுறத பார்த்தா எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. எனக்காக தானே எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்க. உங்க அம்மா சொன்னதுதான் எனக்கும் சரின்னு தோணுது. நம்ம 2 பேரும் உங்க அம்மா அவங்க காசு கொடுத்தா புது வீடை வாங்கிக்கிட்டு அந்த வீட்டுக்கே போயிடலான்னு நினைக்கிறேன். இன்னும் எத்தனை காலத்துக்கு இந்த வீட்லயே நம்ம இருக்கணும்னு சொல்லு. எதுக்கும் உங்ககிட்ட கேட்டு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். சரியா இருக்குங்க நீங்க சொல்றது. இந்த வயசுல அத்தை மாமாவை விட்டுட்டு போனா அவங்க 2 பேரும் இத நினைச்சு எவ்வளவு கவலைப்படுவாங்கன்னு உங்களுக்கு கொஞ்சம் கூட தோணாதா? அவங்களுக்கு இந்த வயசுல நம்ம துணையா இருக்கணும். அதை விட்டுட்டு அவங்க கஷ்டப்படும் போது அவங்கள விட்டுட்டு போனா அது நல்லா இருக்குமா? ஆமா, எனக்கு இங்க இருக்கிறதுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. உங்களுக்கு என்னங்க பிரச்சனை? எங்க அம்மா கிட்ட இந்த விஷயத்த பத்தி நீங்க சொல்லலையா? நான் எங்க வீட்ல இருக்கிறதோட இங்க ரொம்ப சந்தோஷமா தாங்க இருக்கிறேன். இங்க அன்பு, பாசம் எல்லாமே அதிகமா இருக்கு. எனக்கு இங்க இருக்கிறதுல எந்த பிரச்சனையும் இல்ல. ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அது இல்ல குசுமா, என் வார்த்தையை கேளு. வேணா எங்க அப்பா அம்மாவையும் கூடையே கூட்டிட்டு போயிடலாம். இந்த வயசுல உங்க அப்பா அம்மாவை எங்க அப்பா அம்மா முன்னாடி கை கட்டி நிக்க வைக்கிறது நல்லவாங்க இருக்கும். எங்க அப்பா அம்மா நம்மளுக்குன்னு இலவசமா கொடுத்த வீட்ல உங்க அப்பா அம்மா இருக்கிறதுக்கு அவங்களுக்கு எவ்வளவு ஒரு மாதிரியா இருக்கும். அத பத்தி உங்களுக்கு கவலை இல்லையா? சின்ன வீடோ பெரிய வீடோ இருக்கிற வரைக்கும் அத்தை மாமா கூட சேர்ந்து நம்ம இந்த வீட்லயே சந்தோஷமா இருக்கலாம். எப்படியும் நம்ம கொஞ்சம் காசை எடுத்து வைக்கிறோம்ல, இன்னும் கொஞ்ச நாள்லயே நம்ம ஒரு வீடு வாங்குற அளவுக்கு நம்ம கையிலேயே காசாயிடும். நம்ம எல்லாரும் அத்தை மாமா சந்தோஷமா வாழலாம். இன்னொரு தடவை என்கிட்ட இந்த மாதிரி விஷயத்த பத்தி எல்லாம் பேசாதீங்க அப்படி சொல்லி குசுமா கோமா அங்கிருந்து போயிட்டா. இப்படி நாட்கள் போச்சு. குளிர்காலம் அதிகமாச்சு.
ஒவ்வொரு நாளும் அவங்க 4 பேரும் வெளியே படுத்து தூங்கி கஷ்டப்பட்டாங்க. அம்மா குசுமா, நாளுக்கு நாள் குளிர் அதிகமாயிட்டே போகுது. எங்களுக்கு பழக்கமாயிடுச்சு. நீயும் உன் புருஷனும் வீட்டுக்குள்ள போய் படுத்துக்குங்கம்மா. உனக்கு இதெல்லாம் பழக்கம் இல்லல்ல, நீ வீட்டுக்குள்ள போய் படுத்துக்கம்மா. ஆமாமா குசுமா, இந்த குளிர நீ தாங்க மாட்ட. வீட்டுக்குள்ள போய் படுத்து தூங்குங்கம்மா. ஐயோ அத்தை, மாமா, இந்த வயசுல நீங்க எங்களை போய் உள்ள படுத்து தூங்குங்கன்னு சொல்றது சரியா இருக்கா? உங்களுக்கு வயசாயிட்டே போகுது. நீங்க தான் இந்த வயசுல குளிர தாங்க மாட்டீங்க. அதனால அத்தையும் நீங்களும் போய் உள்ள படுத்து தூங்குங்க. எங்களை பத்தி கவலைப்படாதீங்க. எங்களுக்கு சின்ன வயசு தானே, இந்த குளிரெல்லாம் எங்களுக்கு சாதாரணம். நீங்க போய் படுத்து தூங்குங்க, நாங்க வெளியே படுத்து தூங்குறோம். இப்படி குசுமா அத்தை மாமாவை வீட்டுக்குள்ள படுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த குளிருக்கு புருஷன் பொண்டாட்டி வெளியே படுத்து தூங்குனாங்க. ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க. இப்படி நாட்கள் போய்கிட்டு இருந்துச்சு. ஒரு நாள் குசுமா ஆபீஸ்ல உட்காந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும் போது ஆபீஸ்ல அவளோட ஸ்நேகிதி ஒரு பேப்பரை கொண்டு வந்து கையில கொடுத்தா. குசுமா, இங்க பாத்தியா, நம்ம சிட்டிக்குள்ள ஒரு அபார்ட்மெண்ட்ட கட்டிக்கிட்டு இருக்காங்களாம். ஏதோ ஒரு காரணத்தினால அபார்ட்மெண்டோட வேலை பாதியிலேயே நின்னு போச்சா. இந்த சிட்டில இந்த மாதிரி வீடு கட்டுறாங்க அப்படின்னு தெரிஞ்சிருந்தா நானும் ஒரு வீட அந்த அபார்ட்மெண்ட்ல புக் பண்ணிரலாம்னு நினைச்சேன். ஆனா அந்த பில்டிங் முழுசா கட்டி முடிக்காங்கட்டியும் வேலை நின்னு போச்சு. நாங்க இப்ப இருக்கிற வீட வித்தாச்சு, அந்த அபார்ட்மெண்ட்ல ஒரு பிளாட்ட வாங்கிக்கலாம்னு நினைச்சேன். எல்லாம் எங்களோட பேட் லக் அப்படின்னு சொல்லி அவ அங்கிருந்து கிளம்பி போன உடனே அந்த பேப்பரை பார்த்த உடனே குசுமாவுக்கு ஒரு நல்ல ஐடியா வந்துச்சு. ஆபீஸ்ல அவளோட வேலையெல்லாம் முடிச்சுக்கிட்டு வீட்டுக்கு வந்து எல்லாரையுமே கூப்பிட்டா. அத்தை, மாமா, என்னங்க எங்க இருக்கீங்க? எல்லாரும் வாங்க, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும். என்னம்மா குசுமா, வந்ததும் வராததுமா? என்னம்மா, என்ன விஷயம், என்னாச்சு? அத்தை, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். நம்ம ஊர்லயே ஒரு அபார்ட்மெண்ட் கட்டுறாங்க. அது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம்தான். ஆமா ஆமா, அந்த விஷயம் தெரியாம இருக்குமா? இப்ப அந்த பில்டிங்க பாதியிலேயே நிப்பாட்டிட்டாங்களாமா. இன்னைக்கு பேப்பர்ல கூட அத பத்தி போட்டிருக்காங்களே. ஆமாங்க, என்ன பிரச்சனைன்னு தெரியல. அபார்ட்மெண்ட்ட பாதியிலேயே நிறுத்தி வச்சிருக்காங்க. நம்ம இந்த குளிர்காலத்துல இந்த வீட்ல இருந்துகிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம்ல, அதனால அந்த பூர்த்தி ஆவாம இருக்கே அபார்ட்மெண்ட், அங்கேயே போய் நம்ம ஏங்க வாழக்கூடாது? அதுதான் உங்ககிட்ட எல்லார்கிட்டயும் சொல்லலான்னு யோசிச்சேன். என்ன குசுமா, உனக்கு ஏதாவது பைத்தியம் பிடிச்சிருக்கா? இப்படி கம்ப்ளீட் ஆவாத வீட்ல நம்மளால எப்படி இருக்க முடியும்? நீ யோசிச்சுதான் பேசுறியா? ஏங்க நம்மளால இருக்க முடியாது? அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு இருந்தா எங்க வேணாலும் வாழலாம் நம்ம. அல்லங்க, நம்ம இந்த மாதிரி வீட்ல இருக்கிறதுக்கு அங்க போய் இருக்கலாம்ல. 70% அந்த வீட கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க. இன்னும் 30% தான் கம்ப்ளீட் பண்ணல. நம்ம போய் அந்த வீட்ல இருக்கலாங்க. நம்ம போய் முதல்ல அந்த வீட்ல இருக்க முடியுமா முடியாதான்னு போய் பார்த்து செக் பண்ணிட்டு வரலாம். அதுக்கப்புறம் அங்க போறதா வேண்டாவான்னு யோசிக்கலாம். இப்படி மறுவதுனால எல்லாரும் அங்க போலான்னு ஒத்துக்கிட்டாங்க. குசுமா சொன்ன மாதிரியே அந்த வீட போய் பார்த்துட்டு வந்து முடிவெடுக்கலான்னு போய் பார்த்தாங்க. அங்க போய் பார்த்த உடனே குசுமா சொன்ன மாதிரி 70% கம்ப்ளீட் ஆயிருந்தது. பாத்தீங்களா, நான் சொன்ன மாதிரி நம்மளால இந்த வீட்ல இருக்க முடியும். இந்த குளிருக்கு நம்மளுக்கு எந்த ஒரு பிரச்சனை வராம சந்தோஷமா இங்க இருக்கலாம்ல. நம்ம இங்க இருக்கிறதுக்கு யாருக்குமே வாடகை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்ல. யாராவது வந்து கேட்டா அப்ப சொல்லிக்கலாம். நம்ம இன்னைக்கே நம்ம வீட்டை சிப் பண்ணலாம். என்னென்ன வேணும் அந்த பொருளுங்களை மட்டும் எடுத்துக்கிட்டு இங்க வந்துடலாம். நைட்டு எல்லாரும் வேலையை முடிச்சுட்டு இங்க வந்து படுத்து தூங்கலாம். காலையில அவங்கவுங்க வேலையை பார்த்துக்கிட்டு எல்லாரும் கிளம்பி போன ஆச்சுல. அப்போ நம்ம குளிர்காலம் பிரச்சனை எல்லாம் தீந்து போயிடும்ல. ஆமா, ரொம்ப நேரமா நானே தான் பேசிக்கிட்டு இருக்கேன், யாருமே எதுவும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. மா குசுமா, நீ சொன்ன ஐடியா நல்லா இருக்குமா. நீ சொன்ன மாதிரி குளிர்காலத்துல நம்ம எல்லாம் இங்கே இருக்கலாம். மாமா, நீ சொன்ன விஷயம் எங்களுக்கு எல்லாருக்கும் ஓகே தான். நீங்க 2 பேரும் இங்கே இருங்க. நம்மளுக்கு தேவைப்பட்ட பொருளுங்களை நானும் ராஜேஷும் போய் கொண்டு வரோம். இங்க பாரு காந்தம், நம்மளுக்கு என்னென்ன பொருளுங்க அவசரம் இருக்குன்னு நீ சொன்னா நாங்க போய் கொண்டு வருவோம். இப்படி அவங்களுக்கு என்னென்ன பொருள் வேணும்னு காந்தம் குசுமா 2 பேரும் சொல்ல சொல்ல புருஷனும் மாமனாரும் கேட்டுக்கிட்டு அந்த பொருளெல்லாம் எடுத்துக்கிட்டு அந்த புது வீட்டுக்குள்ள போனாங்க. அன்னைக்கு நைட்டு குளிரே இல்லாம நிம்மதியா எல்லாரும் படுத்து தூங்குனாங்க. குசுமா, உன்னோட ஐடியா ரொம்ப நல்லா இருந்துச்சுமா. நைட்டு குளிரே தெரியல. ஆமாமா குசுமா, நீ சொன்னது நல்லதா போச்சு. நம்ம எல்லாருமே நேத்து நைட்டு நல்லபடியா தூங்கணும். நம்மளுக்கு குளிரே தெரியல. நான் ஒரு முக்கியமான வேலை செஞ்சிருக்கேன். இந்த பில்டிங்க்கு வாட்ச்மேன் வேலைக்கு வர அப்படின்னு ஒத்துக்கிட்டு இருக்கேன். அதனால இந்த குளிர்காலம் மட்டும் இல்லாம நம்ம ரொம்ப நாள் இந்த வீட்ல இருக்கலாம். யாருமே நம்மள இங்க இருந்து போங்கன்னு சொல்ல மாட்டாங்க. அப்பா,
இவ்ளோ வருஷத்துல இன்னைக்கு தாங்க உங்க வாழ்க்கையில ஒரு நல்ல வேலை செஞ்சிருக்கீங்க. அந்த வார்த்தையை கேட்ட உடனே எல்லாருமே சிரிச்சாங்க. இப்படி அந்த குளிர்காலம் முழுக்க சந்தோஷமா இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம சலபதி ராவ் அந்த பில்டிங்ல வாட்ச்மேன் வேலைக்கு சேர்ந்ததுனால ரொம்ப நாள் வரைக்கும் அவங்க அங்கேயே வாழ்ந்தாங்க. இப்படி கொஞ்சம் வருஷமாச்சு. அதுக்கப்புறம் அவங்க சேர்த்து வச்ச காசுல ஒரு நல்ல வீடை வாங்கிக்கிட்டு அந்த வீட்டுக்கு கிளம்பி போனாங்க. நேரம் காலையில 7 மணி. வெளிய ரொம்பவே குளிரு. வெளிய பனி அப்படியே கொட்டிக்கிட்டு இருந்தது. காந்தம்மா ஹால்ல உக்காந்துக்கிட்டு தலைக்கு ஸ்கார்ஃப கட்டிக்கிட்டு உக்காந்து இருந்தாங்க. ராகவையா உக்காந்துக்கிட்டு பேப்பர் படிச்சுக்கிட்டு இருந்தாரு. அப்பப்பா, என்னங்க இந்த குளிர் இப்படி இருக்கு? வாழ்க்கையில எவ்வளோ குளிர பாத்திருக்கேனே தவிர இந்த மாதிரி ஒரு குளிர நான் பார்த்ததே இல்ல. பாபா, குளிர்ல மனுஷன் செத்துக்கிட்டு இருக்கான். ஏங்க அந்த ஜன்னலை ஒரு வாட்டி சாத்துறீங்களா? இப்பதானடி ஜன்னல சாத்தி விட்டேன், மறுபடியும் குளிருதுன்னு சொல்றேன். கார்த்திகை மாசம் போய் மார்கழி மாசம் கூட பிறந்துருச்சு. குளிரு அதிகமாவாதா நீயே சொல்லு. கொஞ்சம் வெயில் வர வரைக்கும் தான் இந்த குளிர். வெயில் வந்த உடனே குளிர் போயிடும். உங்களுக்கு என்னங்க, சொல்றத சொல்லுவீங்க, உக்காந்து பேப்பர் படிச்சுக்கிட்டு இருக்கீங்களே. அந்த சமையல் அறையில மருமக என்ன பண்றானே தெரியல. கொஞ்சம் குடிக்கிறதுக்கு காஃபி ஏதானு வச்சு கொடுக்கலாம்ல. காஞ்சனா, அம்மா காஞ்சனா. மாமியாரோட குரலை கேட்டவுடனே சமையல் அறைக்குள்ள இருந்து காஞ்சனா கையில டீ எடுத்துக்கிட்டு வந்துகிட்டு இருந்தா. மருமக கொண்டுட்டு வர டீயோட வாசனை ஹால் முழுக்க பரவிச்சு. அத்தை, வந்துகிட்டு இருக்கத்த. இந்த குளிருக்கு நல்லா இஞ்சிய தட்டி போட்டு டீ செஞ்சிருக்கேன். தொண்டைக்கு இது இறங்கும் போது எதமா இருக்கும். அப்பா, இந்த குளிருக்கு இந்த டீய குடிக்கும் போது சந்தோஷமா இருக்கு. அம்மா காஞ்சனா, உண்மையிலேயே இஞ்சி தட்டி போட்டியாமா? குடிக்கும்போது எவ்வளோ எதமா இருக்கு தெரியுமா? பாத்தியா காந்தம், இது எல்லாமே உன்னோட மருமக உனக்காக தான் செஞ்சுக்கிட்டு இருக்கா. அம்மா காஞ்சனா, இந்த குளிர்ல இவ்ளோ காலையில எந்திரிச்சு சமையல் அறைக்குள்ள எப்படிமா நீ சமைச்சுக்கிட்டு இருக்க? தண்ணிய தொட்ட உடனேயே கையெல்லாம் மரக்கட்டி போயிடுது. பரவாயில்ல மாமா, எனக்கு இந்த குளிரெல்லாம் பழக்கமாயிடுச்சு. இருந்தாலும் இந்த குளிர் காலத்துல உங்களுக்கு சாப்பிடுறதுக்கு குடிக்கிறதுக்கு ஏதாவது சூடா செஞ்சு கொடுத்தா அதை நீங்க சாப்பிடும்போது உங்க மூஞ்சில இருக்கிற சந்தோஷத்தை பார்க்கும்போது எனக்கு சந்தோஷமா இருக்கு. புருஷனான ரவி தூக்கத்துல இருந்து எந்திரிச்சு, அப்பா என்ன டைலாக் அடிச்ச காஞ்சனா. சரி, எல்லாருக்கோஸ்கரம் ஏதோ செய்யற, ஆனா எனக்காக என்ன செஞ்சிருக்க? இங்க உங்களுக்காக சுட சுட உப்புமாவை செஞ்சிருக்க. அதுல முந்திரி நெய்யும் அதிகமா வச்சிருக்கேன், வந்து சாப்பிடுங்க. அம்மா காஞ்சனா, என்னம்மா காலையிலேயே உப்புமாவை செஞ்சிருக்கேன். வடை பஜ்ஜி போண்டான்னு செஞ்சிருந்தா இந்த குளிருக்கு உக்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கலாம்ல. ஐயோ அத்தை, காலையிலேயே எண்ணெயில செஞ்ச சாப்பாடெல்லாம் சாப்பிடக்கூடாதத்த. மத்தியானமோ சாயங்காலமோ செஞ்சு கொடுக்கறேன், இப்ப வந்து உப்புமா சாப்பிடுங்க. சரிம்மா, ஏதோ ஒண்ணு. முதல்ல அந்த உப்புமாவை கொண்டு வா. சூடு ஆறி போச்சுன்னா நல்லா இருக்காது. சாயங்காலம் ஆகும் போதே சூரியன் முழுங்கின உடனே குளிரும் அதிகமாயிடுச்சு. குளிரும் அதிகமான உடனே புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் உக்காந்துக்கிட்டு ஹால்ல டிவிய பாத்துக்கிட்டு இருந்தாங்க. ரவி, என்ன காஞ்சனா? எனக்கு ஸ்பைசியா காரமா ஏதாவது சுட சுட சாப்பிடணும் போல இருக்கு. ஓ, மறுபடியும் ஆரம்பிச்சிட்டியா? முந்தா நேத்து தானே மிளகா பஜ்ஜிய செஞ்சேன். பஜ்ஜி போண்டா இல்ல ரவி, எனக்கு பானிபூரி சாட் ஐட்டம் சாப்பிடணும் போல இருக்கு. அப்படியே பானிபூரியில அந்த வெங்காயம் எல்லாம் கட் பண்ணி போட்டு எலுமிச்சம்பழம் புளிஞ்சு, ஆஹா இவ்வளவு சூப்பரா இருக்கும். காஞ்சனா, சும்மா இருக்காஞ்சனா, நீ சொல்லும் போதும் எனக்கும் நாக்குல எச்சில் ஊறுது. ஆனா இந்த குளிருக்கு நம்மளால வெளியே போய் சாப்பிட முடியாதே. இந்த நேரம் பார்த்து நம்ம 2 பேரும் வெளியே போனோம், குளிருக்கு அவ்வளவுதான் பல்ல ஆயிடுவோம். அந்த கடைகிட்ட போய் நின்னு சாப்பிடும் போது அவ்வளவுதான். அதுக்குதான் ரவி சொல்லிக்கிட்டு இருக்கேன், நம்ம ஆர்டர் பண்ணி சாப்பிடலாமா? நம்ம ஆர்டர் பண்ணி சாப்பிடும்போது ஆர்டர் பண்ணி அது இங்க வரும்போது சில்லுன்னு ஆயிடும். அது மட்டும் இல்ல, இந்த மாதிரி வெளியில இருந்து ஃபுட் எல்லாம் கொண்டு வந்து வீட்ல சாப்பிட்டா அம்மாவும் ஒத்துக்க மாட்டாங்க. அந்த நேரம் பார்த்து காந்தம்மா அங்க வந்தாங்க. என்னடா, என்ன வெளிய பொருள் சாப்பிட்டா உடம்புக்கு ஒத்துக்காது, இப்ப யாருக்கு என்னாச்சு? ஒன்னும் இல்லம்மா, காஞ்சனாவுக்கு சாட் ஐட்டம் சாப்பிடணும் போல இருக்காமா. வெளிய போய் சாப்பிடலானா குளிர் அதிகமா இருக்கே. பானிபூரியா? ஒரு தடவை நம்ம மாலுக்கு போகும்போது அங்க எல்லாரும் நின்னுகிட்டே சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்களே, அதுதானே நீங்க 2 பேரும் சொல்ற அந்த பானிபூரி? ஆமத்த, அத பத்தி தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அந்த பானிபூரி ரொம்ப காரமா சுட சுட இந்த குளிருக்கும் நல்லா இருக்கும். என்னவோ அந்த ஏதோ எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுக்கிற பூரி, அதுக்கப்புறம் ஏதேதோ தண்ணி, அதெல்லாம் நினைச்சாவே எனக்கு பிடிக்கவே இல்ல.
வீட்ல ஏதாவது சுட சுட பக்கோடா செஞ்சு சாப்பிடலாம்ல. உண்மைதான் அத்தை, வெளிய போய் சாப்பிடுறதெல்லாம் நல்லதில்ல, உடம்புக்கு ஒத்துக்காது. ஆனா சாப்பிடணும் போல இருக்கே. சரி, ஒரு வேலை செய்யறேன். என்னடி அது? சரி, வீட்லயே ஆலு டிக்காவை செய்யறேன். வெளிய போய் சுட சுட சாப்பிடுற மாதிரி வீட்லயே அதே ருசியோட செய்யறேன். எல்லாரும் சுட சுட சாப்பிடலாம். எப்படிங்க? என்னது, வீட்லயா? அது எப்படிமா முடியும்? அதுக்கு எதேதோ சாஸ், சட்னி எல்லாம் வேணுமே. எப்படி கொண்டு வருவ? நீங்க அத பத்தி எல்லாம் கவலைப்படாதீங்க. வீட்ல இருக்கிற பொருளை வச்சு அதெல்லாம் செஞ்சிடுறேன். நீங்க எப்படி ருசிச்சு ரசிச்சு சாப்பிடுறீங்க பாருங்க. ராகவையா ரூமுக்குள்ள இருந்து வெளிய வந்து, மருமக ஏதோ வெளியில இருந்து ஃபுட்ட கொண்டு வந்து செய்யறேன்னு சொல்றா. நல்லதாச்சுமா. வீட்டுக்குள்ளேயே அப்படியே காரமா இந்த குளிருக்கு சாப்பிடுற மாதிரி ஏதாவது செஞ்சு கொடுமா. ஏதோ சொல்றானா, நீங்க வேற வாயை மூடிக்கிட்டு இருங்க. சரிம்மா காஞ்சனா, உனக்கு என்ன தோணுதோ அதை செய். ஆனா சமையல் ரூம்ல பார்த்து செய்யுமா. சரிங்க அத்தை, நீங்க போய் ஹால்ல உக்காந்து டிவி பாருங்க. நான் 1 மணி நேரத்துல சமைச்சிட்டு வந்துடுறேன் அப்படின்னு காஞ்சனா அவளோட புருஷனை ஒத்தாசைக்கு கூப்பிட்டுக்கிட்டா. அவ இருந்த உருளைக்கிழங்கெல்லாம் தோல் உரிச்சு வச்சுக்கிட்டா. காஞ்சனா, உனக்கு நான் என்ன உதவி செய்யணும்? ஏங்க, நீங்க வெங்காயம் கொத்தமல்லி சப்ப நல்லா சின்னதா அரைஞ்சு வைங்க. நான் இந்த உருளைக்கிழங்க டிக்கிய ரெடி பண்ணிடுறேன். சரி, இந்த டிக்கி சாட் அப்படின்னா என்ன? அப்படியே பானிபூரி மாதிரியே இருக்குமா? அது இல்லங்க, பானிபூரியில தண்ணி இருக்கும். ஆனா இது வேற, உருளைக்கிழங்குல செய்யற கட்லைட்டு. இந்த உருளைக்கிழங்க தவால வச்சு நல்லா வறுத்துற வேண்டியதுதான். அதுக்கப்புறம் அது மேல பட்டாணி, அப்படியே ஸ்வீட் சாஸ், அதுக்கப்புறம் கார சட்னி இதெல்லாம் வச்சு சாப்பிடும்போது ஆஹா, எவ்வளவு ருசியா இருக்கும் தெரியுமா? நீ சொல்லும் போதே நாக்குல எச்சில் ஊறுது. சீக்கிரமா செய். காஞ்சனா ஆலு டிக்காவுக்கு தேவையான மசாலாவை ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தா. மாமியாரு வந்து மெதுவா எட்டி பார்த்துட்டு, என்னம்மா காஞ்சனா, ஏதோ கலந்துட்டு இருக்க, வாசனைய பயங்கரமா இருக்கு போல. இது செய்யறதுக்காக மாவை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்படியே பச்சை மிளகா, காரப்பொடி, கரம் மசாலா அப்படியே கிறிஸ்பியா இருக்கணும்னு கார்ன்ஃபிளவரும் மிக்ஸ் பண்ற. நல்லா கரும் கரும்னு இருக்கும். ஓ, மொறுமொறுன்னு செய்ய போறியாமா? ஆமாத்த, அப்படியே நினைச்சுக்குங்க. ஆனா எண்ணெயில போட்டு டீப்பா ஃப்ரை பண்ண மாட்டேன். கொஞ்சமா எண்ணெய் வச்சு சட்டிலேயே வறுத்து எடுக்க போறேன். என்னவோமா, நீ ஏதோ செய்ய போற. ஆமா, அந்த பக்கத்தடுப்புல எதுக்குமா குக்கரை வச்சிருக்க? அதுல பட்டாணிய வச்சிருக்கத்த குழம்பு வைக்கணும்ல. சரிம்மா, சரி சரி, சீக்கிரமா செஞ்சிடு. என்னோட சீரியலுக்கு நேரம் ஆயிடுச்சு. நான் போய் பாத்துக்கிட்டு இருக்கேன். இப்படி மாமியாரும் போய் உக்காந்து டிவி பார்க்க போயிட்டாங்க. காஞ்சனா அவ தவால ஆலு சிட்டிய செய்யும் போது அந்த சிட்டி நல்ல பயங்கரமா வாசனை வந்தது. இல்ல, ராகவையா காந்தம்மா உக்காந்து டிவி பாத்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த வாசனைக்கு அவங்களுக்கு அங்க சும்மாவே உட்கார முடியல. காந்தம்மா, வாசனை பயங்கரமா இருக்குல்ல. மருமக நம்மளுக்காக ஏதோ ஒண்ணு செஞ்சுக்கிட்டு இருக்கா. நல்ல ருசியா செய்யறா போல. அதுவா, அது என்னவோ ஆலு டிக்கான்னு செஞ்சுக்கிட்டு இருக்கா. அதுக்கு போய் இவ்ளோ பில்டப் கொடுக்காதீங்க. இப்ப செய்யற பழைய காலத்து சமையல் முன்னாடி இந்த சமையல் எல்லாம் நிக்குமா? நான் உங்களுக்கு கெவுரு மாவுல ரொட்டி எல்லாம் சுட்டு திரிக்கா குழம்பு வச்சு கொடுத்தா எவ்வளவு கடகடன்னு சாப்பிட்டு முடிக்குவீங்க. பாரு காந்தம், நீ சொல்றது என்னவோ சரிதான். பழைய காலத்து சமையல் முன்னாடி இப்பத்து சமையல் நிக்க முடியாது. இருந்தாலும் புதுசு புதுசா ஏதாவது சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும். ஆமாங்க, காலம் மாறிக்கிட்டு இருக்கு. அதனாலதான் எல்லாருக்கும் உடம்புக்கு முடியாம போகுது. எல்லாமே எண்ணெய் பொருளுங்க தான். அதுக்குள்ள ரவி 2 பிளேட்ல சுட சுட கொண்டு வந்தா. பின்னாடியே மருமக காஞ்சனாவும் கொண்டு வந்தா. சின்ன சின்ன ஆலு டிக்கா பண்ணி அதுக்கு மேல கொத்தமல்லி சப்பு, பட்டாணி, வெங்காயம் எல்லாம் போட்டு பார்க்கும்போது பார்க்கவே ரொம்ப அற்புதமா இருந்தது. ரொம்ப கலர்ஃபுல்லா கூட இருந்தது. சுட சுட ஆலு டிக்கா ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட்டு பாருங்க. அப்பா, பார்த்து சாப்பிடுங்க. சுட சுட இருக்குப்பா. பாக்குறதுக்கே இவ்வளோ நல்லா இருக்கே. இதோட ருசி எப்படி இருக்கும்? காந்தம்மா, வாங்கி சாப்பிட்டு பாருடி. காந்தம்மா அத வாங்கி கையில வச்சுக்கிட்டு ஒரு மாதிரிய மூஞ்சி திருப்பிக்கிட்டு, இதென்ன சாயங்கால நேரத்துல இவ்ளோ காரம் போட்டு கொடுத்துருக்கியே, காரம் சாப்பிட்டா நல்லா இருக்குமா? அத்தை, இத முதல்ல சாப்பிட்டு பாருங்க. ஒன்னும் ஆகாது. இந்த குளிருக்கு இந்த மாதிரி சாப்பிட்டாதான் ருசியா இருக்கும். ஒரு தடவை டேஸ்ட் பண்ணி பாருங்கத்த, நீங்க வேண்டான்னே சொல்ல மாட்டீங்க. சரிம்மா, நீ இவ்வளவு தூரம் சொல்றேன்னு இத நான் ஒரு தடவை டேஸ்ட் பண்ணி பாக்குறேன். காந்தம்மா ஒரு ஸ்பூனை எடுத்து வாயில வச்சாங்க. எல்லாரும் காந்தம்மா என்ன சொல்லுவாங்கன்னு ஆத்திரமா பாத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்பா, அத்தை என்னாச்சத்த? காரமா இருக்கா? சூடு அதிகமா இருக்கா? அப்பா,
காஞ்சனா எவ்வளவு ருசியா இருக்குடி, அற்புதமா இருக்கு. இந்த உருளைக்கிழங்கு கருக்கு முறுக்குன்னு இருக்கும்போது அந்த காரம், மிளகு, அப்புறம் அந்த சட்னி எல்லாம் வச்சு சாப்பிடும்போது சூப்பரா இருக்கு. நான் சொன்னேன்ல, மருமக பொண்ணு ஏதோ ஒண்ணு செய்றா, ருசி பயங்கரமா இருக்கும்னு. ஆமா காஞ்சனா, இது எப்படிமா செஞ்ச? இவ்ளோ கிறிஸ்பியா வந்திருக்கு, எப்படி செஞ்ச? அதுக்கு ஸ்வீட் அண்ட் சால்ட்டா ஒரு சட்னி வச்சிருக்கேன் பாருங்க, அதுல சாப்பிட்டு பாருங்க, இன்னும் ருசியா இருக்கும். அம்மா இப்ப சொல்லுங்கம்மா, வெளியில சாப்பாடு நல்லா இருக்குமா இல்ல நம்ம காஞ்சனா வீட்ல செஞ்ச சாப்பாடு நல்லா இருக்குமான்னு? உண்மைய சொல்ல போனா வெளியில எந்த எண்ணெயை போட்டு செய்றாங்களோ என்னவோ, அந்த பிளேட்டையாச்சு கழுவுறாங்களோ இல்லையோ, எப்படி எப்படியோ நம்மளுக்கும் கொடுத்துருவாங்க. நம்மளும் பார்க்காமயே அதை சாப்பிட்டுருவோம். நம்ம வீட்லயே நம்ம கண்ணு முன்னாடியே இவ்ளோ சுத்தமா செஞ்சுக்கிட்டா அதோட ருசியே பயங்கரமா இருக்கும். அம்மாத்த அதுதான் எனக்கும் பிடிக்கும். எனக்கு எப்பவாவது வெளியே சாட் சாப்பிடணும் அப்படின்னு தோணுச்சுன்னா வீட்லயே நான் இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுவேன். சூப்பரா இருக்கும். அஞ்சனா, நீ ஏதோ பழைய காலத்து சமையல் அப்படின்னு சொன்னியே, இப்ப இத சாப்பிட்டு பாரு. அந்த பழைய காலத்து சமையலையே நீ மறந்து போயிடுவ. அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லங்க, அந்தந்த சமையல் ருசி அப்படிதான். நான் இந்த குளிர்காலத்துல சாயங்கால நேரத்துல சுட சுட இந்த மாதிரி காரமா கிறிஸ்பியா சாப்பிட்டா ருசி பயங்கரமா தாங்க இருக்கும். அம்மா காஞ்சனா, இன்னும் கொஞ்சம் இருந்தா போடுமா? பாத்தீங்களா அப்பா, அம்மாவுக்கு ஒரு பிளேட்டே பத்தல. இதுக்கு முன்னாடி காரமா இருக்கும் அப்படி இப்படின்னு என்னெல்லாம் சொன்னாங்க. நீ வாய மூடுறா. ருசி பயங்கரமா இருந்தா யாரு வேணா சாப்பிடுவாங்க. மருமக இவ்வளவு ருசியா சமைச்சிருந்தா யாருடா வேண்டான்னு சொல்லுவா? அம்மா காஞ்சனா, அந்த கார சட்னி செஞ்சிருக்கியே, எப்படிமா செஞ்ச? புதினா, கொத்தமல்லி சப்பு, பச்சை மிளகா, ஜீரகம், பூண்டு எல்லாம் போட்டு செஞ்சங்கத்த. அதுதான் அந்த சாட்டுக்கு ஹைலைட்டே. உண்மைதாமா, நீ சொல்றது உண்மைதான். அந்த இஞ்சியோட காட்டு தொண்டைக்கு படும்போது நல்ல எதமா இருக்கு. நம்ம சொந்தக்காரி அனுசூயா வீட்டுக்கு வருவாள, அவ வந்தப்போ இதே மாதிரி செய், அவ சாப்பிட்டு ஊரு முழுக்க சொல்லுவா. கண்டிப்பா அத்தை, அனுசூயா அத்தை வரும்போது அவங்களுக்கு இன்னும் ஸ்பெஷலா தைப்பூரி கூட செஞ்சு கொடுக்கறேன். போ, அனுசூயக்கு நல்ல பண்டிகை தான் போ. பரவாயில்ல மாமா, நீங்க சாப்பிட்டா என்னோட வயிறே நிறைஞ்ச மாதிரி இருக்கு. குடுங்க, இன்னும் கொஞ்சம் வேணும்னா தரேன். சிரிச்சுக்கிட்டே பேசிக்கிட்டே அவங்க எல்லாரும் சந்தோஷமா டிக்கிய சாப்பிட்டாங்க. வெளியே எல்லாரும் குளிர்ல கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தா அந்த வீட்ல எல்லாரும் சந்தோஷமா உக்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்பா, வயிறு நிறைஞ்சு போச்சு. இன்னும் நைட்டுக்கு சாப்பாடு கூட வேண்டாம் காஞ்சனா, இப்பவே வயிறு ஃபுல்லா இருக்கு. அட என்னத்த அப்படி சொல்றீங்க? நைட்டுக்கு கொஞ்சமா தயிர் சாதம் சாப்பிடலாம். சரிமா காஞ்சனா, உனக்கு ஒரு விஷயத்த சொல்லணும். சொல்லுங்க அத்த. கல்யாணம் ஆன புதுசுல உனக்கு வெளிய சாப்பாடு தான் ரொம்ப பிடிக்கும். நீ இந்த வெளிய சமையல் எல்லாம் சமைச்சு கிச்சனை எப்படி நாசமாக்கிடுவேன்னு நினைச்சேன். பழைய சமையல எதையுமே மறக்காம புது சமையலால யாருக்குமே எந்த பிரச்சனையும் வராம எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி நீ சமைச்சிருக்க பாரு, இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சமையல் அப்படிங்கிறது வெறும் சாப்பிடுறதுக்கு மட்டும் இல்லத்த, அது வெளியால கூட நம்ம கூட சேர்த்து வைக்கும். என்னோட சமையல சாப்பிட்டு நீங்க சந்தோஷப்பட்டா அதுல இருந்து கிடைக்கிற சந்தோஷம் எனக்கு இன்னும் சந்தோஷம் தானே. பாத்தீங்களா அப்பா, உங்க மருமக எவ்வளவு மெச்சூர்டா பேசிக்கிட்டு இருக்கான்னு. ஆமாண்டா, இவ்வளோ நல்ல மருமக கிடைக்கிறது நம்ம செஞ்ச அதிர்ஷ்டம். இந்த குளிர்காலம் நம்மள சூடா வச்சிருக்கு. ஆமாங்க, இன்னும் குளிர்காலம் வந்தா நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல. காஞ்சனா கையில தான் சாட் சமையல் இருக்கே. எல்லாரும் ஜோரா சிரிச்சாங்க. இப்படி குளிர்காலம் சாயங்கால நேரத்துல எல்லாரோட சின்ன வேண்டுகோள் ஒரு ருசியான சமையல். சமையல் இன்னும் எல்லாரையும் பக்கத்துல கொண்டு வரும். இந்த சமையல் கேவலம் பசிய தீக்கிறது மட்டும் இல்ல, சம்பந்தங்களை இன்னும் பலமாக்குறது அப்படின்னு காஞ்சனா காட்டி கொடுத்துட்டா. மருமக செஞ்ச இந்த டிக்கி சாட் மாமியாருக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு.